எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் நிவினுக்கும் அவர் அப்பாவுக்குமான பிரச்சனை சரியாகிற அந்த ஒரு மொமெண்ட் தான். அப்பா ரூம் உள்ள பல வருஷங்கள் கழிச்சு நுழையும் போது தான் அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நிவின் கேரக்டர் ரியலைஸ் பண்ணுவார். அந்த ரூம்ல இருக்கிற விஷயங்களை பத்தி அவங்க அப்பா சொல்லும்போது நிவினுக்கும் லைட்டா அப்படியே மனசு மாற ஆரம்பிக்கும். இந்த சீன்ல நிவினுடைய பர்ஃபார்மன்ஸ், ஜஸ்டினுடைய ஸ்கோர், சென்டிமெண்ட்டை அழகா உள்ள கொண்டு வந்த அகிலோடைய ரைட்டிங் மூணும் சேர்ந்து அவ்வளவு நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்டா இதை சூப்பரா மாத்திருக்கும். இதே மாதிரி தன்னுடைய சைல்ட்ஹுட்ல நடந்த விஷயத்தையும் நிவின் ரீகால் பண்ற சீன் நல்லா இருந்தது. டெலுலு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பே ஆஃப் ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நிவின் பாலி கம்பேக்னு சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க. வருஷங்களுக்கு சேஷமே அவருடைய கம்பேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த படம் சுமாரா ஓடுனதுனால அதில் நிவின் மெயின் ஹீரோ இல்லைங்கிறதுனால அதை கணக்கில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நிஜமாவே இது நிவின் பாலிக்கு ஒரு அட்டகாசமான கம்பேக். தன்னுடைய ஸ்ட்ரென்ஸுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் ரொம்ப சாமிங்கா, ஸ்மார்ட்டா, அழுத்தமாக கேரி பண்ணியிருக்காரு நிவின். ரொம்ப ரொம்ப நல்ல போர்ட்ரேயல். பட் இந்த படத்துடைய ஸ்டார் ரியா ஷிபு தான். அவங்களுடைய முதல் படமாக சுத்தமாக நம்ப முடியல. ஒரு ஜென்சி பொண்ணா அவுட் அண்ட் அவுட் டிலைட்ஃபுல்லாக, எனர்ஜெட்டிக்காக, லைவ்லியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட்லி லைக்கபிள் பிரசன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இவங்களுக்கும் நிவினுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்துடைய பேக் போன்.